Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தான வேர்க்கடலை உருண்டை தான் பண்ண போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதே கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்துல இருந்து விதையை எடுத்துட்டு நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல இதுல பாதி அளவுக்கு நம்ம இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுக்கணும். இப்போ இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இது கூட மீதம் இருக்க முழு வேர்க்கடலையும் இதோட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டி துண்டுகளாக இதில் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணோம்னா அது சீக்கிரம் அரைபடாது. அதுக்காக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இதை நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம இதை ஆட் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வேர்க்கடலையும் பேரிச்சம்பழமும் பொதுவாக வீட்டில் இருக்க பொருள் தான், உடனே செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு 2 உருண்டை சாப்பிட்டா கூட நல்லா ஃபில்லாக இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு உருண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா அந்த பேரிச்சம்பழம் வேர்க்கடலை நல்லா சேர்ந்தாப்புல ஒன்று போல் வரணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படியே உருட்டினோன்னா கையில் ஒட்டும். அதனால் நான் கையில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கையில் நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உருட்ட வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 days 5 days கிட்ட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை உருட்டி எடுத்துகிட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. திரும்ப ஒரு 2-3 உருண்டை பிடிக்க விட்டு திரும்ப கையில் ஓடிச்சுனா திரும்ப நீங்கள் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டே உருட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு வேர்க்கடலை உருண்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.